நம்ம பேசுவோம். ஹாய் தலைவரே, ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நம்ம ப்ரோ உங்கள் நேம் ஃபுல் நேம் சொல்லியிருக்கேன். அனிஷ் 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 சபை ஊழியர் அவர்கள் அதிசயபுரத்தோட சாரி அது என்னது புத்தந்தரவையோட சபை ஊழியர் சாரி மாற்றி சொல்லிட்டு முக்கியமாக சொல்ல போனால் நம்மளுடைய சௌக்கியபுரத்தோட கொயர் மாஸ்டர். ப்ரோ வாழ்த்துக்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். சொல்லுங்கள், நான் கேள்விப்பட்டேன் கொயர்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதர் தென் திஸ், இப்போ நீங்கள் வந்து வருஷம் வந்து ஒரு இங்கே மாதிரி வந்து ஈவெண்ட்டுக்கு வந்துருவீங்களா? சொன்ன ஈவெண்ட் கோயில் பஸ்ட்டை முதலாக வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு சபை ஊழியராக இருக்கலாம், ஒரு வாழ்த்துக்களோட சொல்லி ஆரம்பிச்சிங்க. ரொம்ப நல்லா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சபையில் கொடுத்துருக்குறாங்க. 5 வருஷமாக இந்த இடத்துல ஒரு கொயர் மாஸ்டராக நான் இருக்கிறேன். 5 வருஷமாக ஒரு விடாமுயற்சி. சொல்ல போனால் இப்போ அவங்க ஆல்ட்ரு கட்டியிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணம் எங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்குது கொயரில். ஒரு 5 வருஷம் விடாமுயற்சினால இவ்வளோ ஒரு கிராண்டாக இந்த வருஷம் தான் ரொம்ப நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆன்லைனில் அதுவும் எல்லாம் டெலிகாஸ்டிங் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்லா பண்ணணும், கொயர் மூலமாக இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. தொடர்ந்து நாங்களும் கொடுப்போன்னு அன்னை மூலமாக நாங்களும் வாக்கு கொடுக்குறோம். இப்போ கொயர் அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு நான் ஆக்சுவலி உண்மையாக நான் வெளியே இருந்தேன், உள்ளே வரல. அப்போ நான் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம செட்டப் எல்லாம் வெளியே போட்டிருந்தாலும் அப்போ தான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கொயர் இது எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது வந்து முதலூர் தம்பி அனிஷ் தான் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையா நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் நினச்சேன். அப்போ உங்களை பார்த்து பேச நினச்சேன். ஓகே, ஆக்சுவலி நானும் ஒரு கொரிஸ்டர். நான் எம்சிசி காலேஜில் படிக்கும்போது அங்கே நான் கொயரில் இருந்து டென்னர்லாம் பாடின அனுபவம் உண்டு. ஸோ கொயர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கேட்டேன் வெளியேருந்து கேட்கும்போது அந்த ஸ்பீக்கரில் டோட்டல் மிக்ஸ் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ பசங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும் கொயர் வந்து? இப்போ நீங்கள் மாஸ்டராக இருக்கிறீங்க, அது எப்படி இருக்குது அதோட கொயர் வந்து? இப்போ சிலவங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம், சிலவங்க கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய பசங்க சௌக்கியோட பசங்க எப்படி கற்றுக்குறாங்க, எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிக்கிறாங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? முதல்ல வந்து கொயர் ஸ்டார்டிங்கில் வந்து கொயர்னு என்னென்ன அந்த கேட்டகரியில் கிடையாது. அந்த ஊரில் வந்து முதல்ல கொயரே கிடையாது. முதல்ல ஸ்டார்டிங்கில் சொல்லுங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பசங்களுக்கு புரியுறதுக்கு. ஏன்னா கொயர் எடுத்துக்கிட்டாலே 4 பார்ட்ஸ் நோட்ஸ்னு சொல்லுவாங்க, 4 வகையான நோட்டு பாடணும். அப்படிங்கிறப்போ வந்து கொயர் இல்லாத ஒரு அடிப்படை இல்லாத ஒரு இடம் இந்த இடம். ஆனால் இந்த இடத்துல கொயர் உருவாகிறதுக்கு மிகவும் கடினப்பட்டிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் அந்த படிச்சுக்கிட்டு இப்போ அந்த வேற லெவல் வந்தோடனே கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த முழு படிப்பை இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொயர்னா இதுதான், இப்படி தான் பாடணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அடிப்படை வந்த உடனே இப்போ நல்லா இருக்குது. இன்னும் நல்லா பண்ணுவோம் நாங்கள் கொயர் மூலமாக. ஓகே ப்ரோ, இப்போ நம்மளுடைய இந்த ஆலய பிரதிஷ்டை சிறப்பு ஆராதனை, அதாவது டெடிகேஷன் நடந்தது, அண்ட் தென் அப்படி பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையும் நடந்துச்சு. இதுக்காக ப்ராக்டிஸ் எப்படியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் எப்படியும் பாதி பேர் வந்து ஒய்எம்சி பசங்க எல்லாருமே இணைஞ்சு தான் அந்த கொயரில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த லைன்லேயும் பிஸியாக இருந்திருப்பாங்க. ப்ராக்டிஸ்க்கும் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாச்சு? ப்ராக்டிஸ் வந்து சாதாரண காரியம் கிடையாது. எப்படி இது சாத்தியமாச்சு? இதுக்குரிய ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜூன் மாதத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மொத்தம் 3 மாதமாக இதுக்குரிய ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்குது. பசங்க நிறைய பசங்க கிடையாது, பிரைஸ்டோட தான் எல்லாம் உள்ளூருக்கு வந்திருக்காங்க. ஏன்னா மீதி எல்லா பசங்களும் வெளியூரில் தான் செட்டில். ஏன்னா அவங்க வேலை பார்க்குறதுனால எல்லாம் வெளியூரில் தான் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி ஒரு 3 வீக்கில் தான் எல்லா பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வர சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்கேன்னா, ஆர்கனைஸ்ட் பண்ணுறவங்க கூட கோயில்பட்டியில் காலேஜ் படிக்காப்புல அவர்லாம் வரக்கு டைமிங் ரொம்ப கிடையாது, வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வருஷம் 3 மாதமாக நாங்கள் தொடர்ந்து இந்த பண்டிகை நல்லா பண்ணணும் ஒரு ஆசை. 3 மாதமாக தொடர்ந்து இதுக்கான முயற்சிகள் எடுத்து அதுக்குரிய பலனை நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ப்ரோ, அனிஷ் ப்ரோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் முதலாவதாக. அண்ட் தென் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அனீஸ் வந்துட்டு எங்கள் ஊருக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வருஷம் இந்த கொயர் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்துட்டு அனீஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். சாட்டர்டே சண்டே 2 நாளும் கரெக்டாக வந்துடுவான். சாட்டர்டே வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு லெவலில் ஒரு கொயர் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அனீஸ் தான் முக்கியமான ஃபஸ்ட்டு காரணம். ஸோ இவனுடைய டெடிகேஷன் வந்துட்டு வேறு லெவல். ஸோ நம்ம எவ்வளோ இவனை அப்ரிஷியேட் பண்ணாலும் அது ஈடாகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே அவ்வளோ டேலண்டடாக இருக்கிறது வந்துட்டு உண்மையிலேயே அப்ரிஷியேட்டபிள். தேங்க்ஸ் அனீஸ். வாழ்த்துக்கள். சூப்பர் ப்ரோ, நன்றி. ஓகே, தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதாவது இன்னும் மணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7:25. நிறைய பேர் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு நம்ம கொஞ்சம் வழக்கமாக நம்ம பேசுகிறது தான். ஓகே.